சரியான நேரத்தில் மோடி செய்த சம்பவம். ஒன்று கூடிய தமிழக மக்கள், இதுதான் மோடி. வளைகுடா நாட்டில் நடந்து வரும் போர் காரணமாக இந்தியா மட்டுமின்றி பல பிரச்சனைகளை உலக நாடுகள் சந்தித்து வருகிறது. ஆனால் இந்திய மக்களின் நலன் கருதி எந்த ஒரு விலையேற்றமும் செய்யாமல் கலால் வரி குறைப்பு போன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஈரானில் தமிழக மீனவர்கள் பலர் சிக்கியிருந்தனர். அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்து கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு வந்தனர். ஆனால் மணிலா அரசோ கடிதம் எழுதியது போல எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்நிலையில்தான் ஈரானில் சிக்கியிருந்த 345 தமிழக மீனவர்களை பாதுகாப்பாக மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும் என தமிழக பாஜக மீனவர் பிரிவு மாநில தலைவர் சீமா அவர்களிடம் உதவி கோரினர். இவரின் முன்னெடுப்பு மூலம் மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இந்த மீனவர்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசு வெளி விவகார அமைச்சகத்தை தொடர்பு கொண்டது. இதையடுத்து இந்திய அரசு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஈரானில் சிக்கியிருந்த 345 தமிழக மீனவர்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. முதற்கட்டமாக 345 இந்திய மீனவர்கள் ஈரானிலிருந்து அர்மேனியா நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களை சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சால்வை அணிவித்து வரவேற்றார். தனி விமானத்தில் வந்த 345 பேரில் 327 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் கேரளா, புதுச்சேரி, குஜராத், ஒடிசா ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு பல்வேறு அவசர சூழ்நிலைகளிலிருந்து சுமார் 6 லட்சம் இந்தியர்களை மீட்டுள்ளது. அந்த வரிசையில் திசை தெரியாமல் தவித்த இந்த தமிழக மீனவர்களை மீட்டது ஒரு வரலாற்று சாதனையாகும். எப்போதும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வரும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக மக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். தமிழக பாஜகவிடம் மக்கள் வைக்கும் கோரிக்கைக்கு உடனடியாக தேர்வு எட்டப்பட்டு வருகிறது என்பதற்கான உதாரணம்தான் இந்த செயல்பாடுகள் என்றே கூறப்படுகிறது.